உண்மையுள்ள மனுஷன்தான் அவன் அரசனுக்கு முன்பு நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் காரியங்களெல்லாம் உண்மையாக இருக்கிறவன். உன் பொருளாதாரத்தில் உண்மை இருக்கணும். என்ன இவ்வளவுக்கு தான் நிலத்தை விட்டு காலைல பார்த்தோம் இல்லையா, அதில் பாருங்கள் போய் சேர்ந்தாச்சு. நிற்க முடியல அதிபதிக்கு முன்பாக. அதிபதினா பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் மட்டும் இல்லை, போதகரையும் சேர்த்து சொல்லுகிறேன். இவர்களெல்லாம் ஜாதிகளுக்கும் ஜனங்களை கர்த்தர் அதிபதியாக கர்த்தர் எழுப்புகிறார். உங்களை மேய்த்து பரலோகம் வரை கொண்டு போகிறதுக்கு தான் அந்த போதகர்களுக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம இடத்துல இருக்கிறது. கர்த்தர் இடத்துல பழி போட்டு கொண்டே இருக்கிறோம். வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், தீர்க்கதரிசனம் கொடுக்கிறார், ஆனால் ஒன்று நிறைவேறின பாடு இல்லை. ஏன்? உங்களிடத்துல உண்மை இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன், உங்களிடத்துல உண்மை இல்லை. ஏனென்றால் சம்பாத்தியம் வீட்டில் சொல்ல மாட்டான். தகப்பனுக்கு சம்பாத்தியம் தெரியாது, தாய்க்கு சம்பாத்தியம் தெரியாது, சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது